எதிர்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். எதிர்காலத்துக்காக ஆயத்தப்படுங்கள். அதுக்காக ப்ரிப்பேர்டாக இருங்க. எதிர்காலத்துக்கான வேலையை இன்றைக்கே துவங்குங்கள். நாளைய தினம் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை பொறுத்து தான் நாளைக்கு. இன்றைக்கு நீங்கள் செய்கிற வேலையினுடையதான விளைவை நாளைக்கு நீங்கள் காண்பீர்கள். அது 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கி நீ சோம்பலாக இருந்தால் நாளைக்கு ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கி விதைச்சாதான் நாளைக்கு அறுக்க முடியும். இன்றைக்கி நீ விதைக்காமல் நீ சோம்பலாக இருந்தால் நாளைக்கு விதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட்னியாக கிடப்பாய். அப்போ நம்ம என்ன செய்யணுமோ, செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும். அதையும் செய்ய வேண்டியதை தைரியமாக செய்யணும். அதாவது தைரியம்னா என்ன அர்த்தம் சொன்னால், ரிஸ்க் எடுக்கணும். விதைக்கிறவன் என்ன செய்கிறான்னா, மிகப்பெரிய ஒரு 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 துணிச்சலான ஒரு காரியத்தை செய்கிறான். கையில் இருக்கிற விதையை மண்ணில் போடுறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். பிரசங்கின் புஸ்தகம் அதிகாரம் 11. எதிர்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். எதிர்காலத்துக்காக ஆயத்தப்படுங்கள். அதுக்காக ப்ரிப்பேர்டாக இருங்க. எதிர்காலத்துக்கான வேலையை இன்றைக்கே துவங்குங்கள். நாளைய தினம் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை பொறுத்து தான் நாளைக்கு. இன்றைக்கு நீங்கள் செய்கிற வேலையினுடையதான விளைவை நாளைக்கு நீங்கள் காண்பீர்கள். அது 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கி நீ சோம்பலாக இருந்தால் நாளைக்கு ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கி விதைச்சாதான் நாளைக்கு அறுக்க முடியும். இன்றைக்கி நீ விதைக்காமல் நீ சோம்பலாக இருந்தால் நாளைக்கு விதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட்னியாக கிடப்பாய். அப்போ நம்ம என்ன செய்யணுமோ, செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும். அதையும் செய்ய வேண்டியதை தைரியமாக செய்யணும். அதாவது தைரியம்னா என்ன அர்த்தம் சொன்னால், ரிஸ்க் எடுக்கணும். விதைக்கிறவன் என்ன செய்கிறான்னா, மிகப்பெரிய ஒரு 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 துணிச்சலான ஒரு காரியத்தை செய்கிறான். கையில் இருக்கிற விதையை மண்ணில் போடுறான். ஆனால் கர்த்தர் அவனுடைய தைரியத்தை மெச்சிக்கொள்கிறார். ஆண்டவர் அவனுக்கு விளைவை தருகிறார். அப்போ உன் ஆகாரத்தை தண்ணி மேலே போடு. உன் பணத்தை வச்சு துணிஞ்சு கடல் வாணிபம் செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தண்ணீர் மேலே போடுன்னா என்ன அர்த்தம்னா கடல் வாணிபம். இது நம்ம நிறைய அர்த்தம் சொல்லுவோம். ஆகாரத்தை தண்ணீர் மேலே, ஆகாரம்னா வேதவசனம், தண்ணீர்னா ஜனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதனுடைய எழுத்தின்படி உள்ளதான அர்த்தம் என்னென்னு கேட்டால், உன் பணத்தை வச்சு துணிஞ்சு கடல் வாணிபம் செய். கடல் வாணிபம் செய்கிறது இந்த காலத்திலும் தெரியும், அந்த காலத்துலேயும் ரொம்பவும் அது ஒரு துணிச்சல் மிக்க ஒரு காரியம். அது நிறைய ஒரு ஆபத்துகளும் அதில் நிறைய ஒரு இடர்பாடுகளும் நிறைந்த ஒரு துணிஞ்சு செய்ய வேண்டியதான ஒரு வாணிபம். துணிஞ்சு காரியத்தில் இறங்கு. பணத்தை வச்சு துணிஞ்சு கடல் வாணிபம் செய்ய.
ஒரு நாள் அது வட்டியோடு திரும்பி வரும், பலனை காண்பாய், ஒரு நாள் பலன் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அப்போ பயந்துக்கிட்டு கடலில் போனால் கப்பலுக்கு என்ன நடக்குமோ, அல்லது கொள்ளைக்காரங்க கடல் கொள்ளைக்காரங்க வந்து திருடிட்டு போயிடுவாங்களோ, கடலில் போனால் ஆபத்தில் தண்ணியில் மாட்டிடுவோமோ, ஆமாம் புயல் வருமோ, எதிர்காற்று வருமோ, அலைகள் வருமோ, எதுனாலும் ஆமாம் அந்த 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 துணிச்சலான காரியங்களை எடுத்து சில இடர்பாடுகளை குறித்து அதை மேற்கொண்டு செயல்பட கர்த்தர் எதிர்பார்க்குறார். சரி, அதே மாதிரி 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமி மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. இப்போ இதை வந்து இந்த வசனத்தை, இந்த 2ஆம் வசனத்தை ஷேர் மார்க்கெட்டுக்காரங்க பிடிச்சிக்கிட்டாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஒரே இடத்துல உன் பணத்தை முதலீடு பண்ணாத, 7-8 இடத்துல என்ன செய்ய, உன் பணத்தில் முதலீடு பண்ணு. ஏன்னா எந்த ஷேரு எப்போ கீழே விழுமோ தெரியாது, பூமி மேலே என்ன ஆபத்து வருமோ தெரியாது. அதனால் ஒரு 7-8 இடத்துல வைங்க. சில ஆட்கள் பணத்தெல்லாம் ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்க. எங்கேயா ஊருக்கு போகிறவங்க எல்லா பாக்கெட்டில் ஒரே பணத்தை எல்லாம் ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் பணத்தை அங்கே வைக்கிறது, கொஞ்சம் பணத்தை பெட்டியில் வச்சுக்கிறது, கொஞ்சம் பணத்தை பர்ஸில் வச்சுக்கிறது, கொஞ்சம் பணத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் பாதுகாத்துக்கொள். அப்போ ரிஸ்க்கு ஒரு இடர்பாடு வந்து விட்டால் ஆபத்து நேரிடுமோ தெரியாது. நமக்கு பூமியில் எப்போ என்ன ஆபத்து நேர்மோ தெரியாது. ஆகையினால் பணத்தை முதலீடு செய்வதில் ஜாக்கிரதையாக. இந்த முதல் 2 வசனங்களும் பணத்தை முதலீடு செய்வதை குறித்துள்ள விஷயங்களை நம்ம பார்க்குறோம். 3வது வசனம் பாருங்கள். மேகங்கள் நிறைந்திருந்தால் பூமியுமே மழையை பொய்யும். மரமானது தெற்க விழுந்தாலும் வடக்க விழுந்தாலும் விழுந்த இடத்துலையே கிடக்கும். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆவின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாது. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் 2ம் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. இப்போ அந்த 6 வசனம் வரைக்கும் வாசிட்டேன். எங்கேருந்து 4ஆம் வசனத்தில் அந்த 3ஆம் வசனத்துலேருந்து வாசிச்சிருக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, அது இந்த முந்தின அதிகாரத்தில் மேகம் நிறைஞ்சிருக்குதுன்னா பாரு, மழை கட்டாயம் பெய்யும். மேகம் நிறைந்திருந்தால் வானம் திரண்டு வருது, மழை வந்து கட்டாயம் மழை பெய்யும். அதே சமயம் மரத்தை பொறுத்தவரையில் எங்கே விழுந்து கிடக்குதோ அங்கே தான் கிடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால், நீ மனுஷன், நீ மரம் கிடையாது. விழுந்த இடத்துலையே கிடக்கிறதுக்கு. அது தெற்க பார்த்து மரம் விழுந்தால் அங்கேயே தான் கிடக்கும், வடக்க பார்த்து விழுந்தாலும் அது விழுந்த இடத்துல தான் கிடக்கும். ஆனால் மனுஷனே, நீ ஒரு மனுஷன், நீ மரம் கிடையாது. விழுந்த இடத்துலையே விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எலும்பு அதெல்லாம் வரும். அதாவது என்ன அர்த்தத்தில் சொல்ல வராருன்னா, என்ன சொன்னால், சில சம்பவங்கள் என்ன செய்யும், நமக்கு நேரிடத்தான் செய்யும். எந்த வேலையானாலும் அதில் என்ன இருக்குதுன்னா, நடந்து போகிறவங்க கூட ஆக்சிடெண்ட் ஆகுதுங்க. போங்க, நீ பஸ்ஸில் போகிறதுக்கு பயந்துக்கிறேன், ஏரோப்ளைனில் போகிற பயந்துக்கிறேன், ட்ரெயினில் போக பயந்துக்கிறேன்லாம் சில ஆட்கள் இருக்காங்க. நடந்து போகிறவனுக்கு தான் என்ன செய்யுது, ஆபத்து. அதனால் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? இப்போ செயல்படு. 4வது வசனம். காற்றை கவனிக்கிறேன்னு விதைக்க மாட்டோம். ஐயோ இன்றைக்கி நான் பயங்கரமாக காற்றடிக்குது, விதைச்சோன்னா எல்லாம் காற்று கொண்டு போயிடும். ஆமாம், பார்த்துக்கிட்டே இரு. காற்றை கவனிக்கிறவன், காரியம் சொல்கிறவன் ஒரு நாள் விதைச்சிக்கிட மாட்டான். மேகத்தை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஐயோ இன்றைக்கி பயங்கரம் மேகம் இருந்துக்கிட்டு வருது, நான் இன்றைக்கி அறுக்க போகல, அறுத்தா மழையில் என்ன செஞ்சு நனைஞ்சிடும். இதெல்லாம் சாக்கு போக்கு. நம்ம ஏற்கனவே இதில் நீதிமொழிகள் நிறைய சொல்லிட்டார். காரியத்தை செய்கிற சில ஆட்கள் சொல்லுவாங்களே, நாளைக்கு எனக்கு எனக்கு காய்ச்சல் வரும். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க சொல்லுவாங்க, நாளைக்கு எனக்கு காய்ச்சல் வருமா, நான் ஸ்கூலுக்கு போகலை, நாளைக்கு காய்ச்சல் வருமா, ஸ்கூலுக்கு போகலையா. அப்போ இதெல்லாம் இந்த சாக்கு போக்கு வரும், நான் செய்ய மாட்டேன். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன செய்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது. கர்த்தருடைய செயல்கள், தேவன் எப்படி எந்த காரியத்தை நீ செய்கிற எதை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார்னு உனக்கே தெரியாது. அதனால் நீ என்ன உனக்கு கையில் கிடைக்குதோ அதை ஒழுங்காக செய். விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைச்சிரு, அறுக்க வேண்டிய நேரத்தில் அறுத்துரு. ஸ்தோத்திரு. எலும்பு. காரியங்கள் நடக்கும், நிற்காது. ஸ்தோத்திரம். மழை மேகம் வந்துருச்சுன்னா கட்டாயம் மழை பெஞ்சு தான் ஆகும், நிற்காது. காரியங்கள் நடக்கும். ஆவியின் வழி, தேவனுடைய வழி. ஆவியானவர் எப்படி செயல்படுறான்னு தெரியாது. கர்ப்பவனுடைய வயிற்றுக்குள்ளே எலும்பு எப்படி உண்டாகும்னு தெரியாது. அது மாதிரி தேவனுடைய செயலை நீ அறிய மாட்டேன். அதனால் காலையிலையும் விதைச்சிரு, பரவாயில்ல, மாலையிலையும் கையை நெகிழ விடாமல் விதை. அதுவோ இதுவோ எது வாய்க்கும்னு தெரியாது, அது 2மே வாய்க்குமான்னு தெரியாது. அதனால் 2ஐயும் செய்ய. இப்போ புரியுதா உங்களுக்கு? அந்த 1ஆம் வசனத்துலேருந்தே இதை புரிஞ்சுக்கணும். அந்த வசனத்தை
இன்னும் சொல்லப்போனால் பிரசங்கி 1ஆம் அதிகாரத்துலேருந்து சொல்ல எல்லாம் மாயை மாயின்னு சொல்லிட்டு வந்தார். இங்கே சொல்கிறாரு மாயில் இது அது வாய்க்குமோ இது வாய்க்குமோ, ரெண்டும் மாயைன்னு சொல்லலை. எது வாய்க்குன்னு தெரியாது. அதனால் நீ நீ சுறுசுறுப்பாயிரு, செயல்பட்டு கொண்டே இரு. ஆமீன், ஸ்தோத்திரம். உன் கைக்கு நேரிடுது எதுவோ அதை நீ முழு பலத்தோடு செய்ய. அப்போ எதையும் இந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம எதையும் புரிஞ்சிக்க முடியாது. முழு வேதாகம சத்தியத்திலையும் நம்ம நிறைஞ்சு இருக்கும்போது நம்ம நிறைவான வழிகளில் நடக்கும். வெளிச்சம் இன்பமானது, சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியம். ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு ஒரு வெளிச்சத்தை தருவார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, கர்த்தர் உனக்கு ஒரு வெளிச்சத்தை, இன்றைக்கி ஒரு உதயத்தை நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கி ஒரு விடியற் காலத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆமேன். இருள் மறைந்து, ஆமேன், ஸ்தோத்திரம், இனிய உதயம் உங்களுக்காக உதிக்கிறது. நீங்கள் சூரியனை காண்பீர்கள். நீதியின் சூரியன் இயேசு. மனுஷன் அநேக வருஷம் ஜீவிக்கிறான், எல்லாத்துலேயும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்கணும். வரும், கட்டாயம் வரும். இருளின் நாட்களும் வரும். இந்த நேற்று வாசித்த பகுதியில் பார்த்தோம்ல, ஒரு இன்னைக்கு வந்து குதிரையில் போனவன் நாளைக்கு நடந்து போக வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி நடந்து போகிறவன் நாளைக்கு குதிரையில் போக வேண்டியதாக இருக்கும். நடக்கும் 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 நடக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி நினச்சாதீங்க. ஆமாம், அதை நினச்சிட்ருக்காதீங்க. இன்றைக்கி இருக்குது, அப்போ இன்றைக்கி வெளிச்சம், நாளைக்கு இருள் வரும். இப்போ நீ இருளில் இருக்கிற, வெளிச்சம் வரும். அவன் இருளின் நாட்களையும் நினைக்கணுமா? அவைகள் அநேகமாக இருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. ஆரம்பிச்சிட்டார் 1ஆம் வசனத்தில் சொன்னதை, பிரசங்க 1ஆவது இடத்துல சொன்னது. மாயையே, இருள் வரும், வெளிச்சமும் இருளும் மாறி மாறி வரும், இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும், பள்ளமும் மேடும் மாறி மாறி வரும், ஸ்தோத்திரம், நன்மையும் தீமையும் மாறி மாறி வரும். நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும், ஞானவான்களாக நடக்கணும். இதன் நடுவிலேயும் நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யணுமா? நம்ம செய்து கொண்டே இருக்கணும். இப்படியே இருக்கும்னு நினச்சிடாதீங்க. 2 காரியமும் அதான் அடிக்கடி இதெல்லாம் மாஸ்டர் வரும்போது தான் இங்கேருந்து அவர் கதை சொல்லணும். எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஒருத்தர் சொன்னார், இதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களா? இதுவும் நிரந்தரம். வெளிச்சமும் சரிதான், நிரந்தரம் இல்லை. அவன் செல்வமும் நிரந்தரம் இல்லை, இருளும் நிரந்தரம் இல்லை, தரித்திரமும் நிரந்தரம் இல்லை. காலங்கள் மாறும், இல்லை, இதுவும் மாறும், இதுவும் மாறி போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் நிரந்தரம் இல்லை. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிபனே, அப்போ கடமையை செய்யுங்க தான். அந்த கடைசியாக 12ஆம் அதிகாரம் முடியும் போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு அப்படி தொகுத்து சொல்கிறார். அப்போ என்னென்னா, நம்ம செய்ய வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது. நீ செய்ய வேண்டிய உன்னுடைய கடமைனா குடும்பத்தில் ஒரு மகனாக கடமை, ஒரு தகப்பனாக கடமை, ஒரு மனைவியாக கடமை, ஒரு அண்ணனான கடமை, அவன் ஒரு அக்கா கடமை, ஒரு அண்ணன் கடமை, தங்கச்சி கடமை, ஒரு சொந்தக்காரங்க முறையில் உனக்கு உன்னுடைய உறவினர்களோடு இருக்கிற உன் கடமைகள். ஆமாம், நீ ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்தா அதில் உள்ள கடமைகள், நீ ஒரு வேலை பார்க்குறவனா, நீ ஒரு தலைவனாக இருந்தால் தலைவனின் கடமை, நீ ஒரு வேலைக்காரனாக இருந்தால் வேலைக்காரனின் கடமை, நீ ஒரு சபையில் இருந்தால் சபையினுடைய கடமை, சமுதாய கடமை, தேச கடமை. கடமைகளுக்கு இன்னொரு வார்த்தை பொறுப்புகள். அவைகளை எல்லாம் நீ செய்வதற்கு நீ கடனாளியாக இருக்கிறாய். ஸ்தோத்திரம். அதை நம்ம செய்யணும். அடுத்தது, இளமையாக இருக்கும்போது தேவனுக்கு சேவை செய். வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு. அதான் கர்த்தர் விரும்புகிறார். உன் வாலிப நாட்டில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும், உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் காட்சியில் நட. ஆனால் இவை எல்லாவற்றையும் தேவனை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் மட்டும் அறிஞ்சிக்க. எதுனாலும் செய், ஒன்றும் இல்லை, எதுனாலும் பண்ணு. நீ சந்தோஷமாக இரு, நல்லா ஜாலியாக இரு, மகிழ்ச்சியாக இரு. எல்லாம் கிடைக்கும். நல்லா சாப்பிடு, நல்ல தண்ணியை குடி, நல்ல தண்ணியை குடி. குடினோன்னா எதையா போய் குடிச்சு விடாத. நல்ல தண்ணியை குடிக்க வேண்டியதை குடி. மதுபானத்தை வேண்டாம், புளிச்ச திராட்சை ரசம் வேண்டாம். ஆனால் என்ன சரியோ அது எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும்னு மட்டும் எழுதி மட்டும் வச்சுக்கோ. எதுனாலும் செஞ்சுக்கோ, எப்படினாலும் வாழ்ந்துக்கோ. உன்னுடைய மனசும் உன் மாம்சம் விரும்பினபடிலாம் நடந்துக்கோ. ஆனால் எல்லாவற்றுக்கும் நீ என்ன செய்யணும்னா, ஒரு நாள் கணக்கு தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவாருங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்போ எவ்வளோ பயந்து நடக்கணும்னு நீனே புரிஞ்சுக்கோ. உன் இருதயத்தில் சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தை நீக்கி போடு. ஏன்னா வயது வாலிபம் மாய. ரொம்ப நாள் உன் வயசு இருக்காது. இதுவும் மாறி போகுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இது நிரந்தரம் இல்லைன்னு சொன்ன பாருங்கள். வாலிப வயசுக்கும் ஒரு நாள் இருக்குது. ஸ்தோத்திரம். வயதும் சரிதான், இந்த வாலிபமும் பருவங்கள் நினச்சேன், குழந்தை பருவமும் இளமை பருவமும் மாறி போயிடும். இப்படியே நம்ம எல்லாருந்தே இப்படியே இதே மாதிரி காலமெல்லாம் நம்ம இளமையாகவே இருப்போம்னு நினைக்காதீங்க.
முதுமை வரும். ஆனால் இப்போ நீ கர்த்தரை தேடணும். அது அப்படியே இது முடிஞ்ச உடனே 12ஆம் அதிகாரம், அதாவது அந்த அதிகாரம் தொடர்ச்சி தான். அப்படி 12 ஒரு சின்ன அது ஒரு தலைப்பு போட்டு பிடிச்சிருக்காங்க, முதுமையின் பிரச்சனைகள்னு போட்டு பிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாத்தையும் நடந்தணும், இது எல்லாத்தையும் செய்யுங்க. அப்போ என்ன செய்யணும்? கடமையை நிறைவேற்றுறதுக்கு பாருங்கள். உன்னுடைய கடமை அல்லாமல் மற்றதெல்லாம் நீ செஞ்சிட்டு இருந்து பிரயோஜனமே இல்லை. உன் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு கவனம் செலுத்து. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரசங்கி 11ஆவது அதிகாரம். இந்த 11ஆவது அதிகாரத்தில் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் ஆகாரம்னா வேத வசனம், தண்ணீர்னா ஜனங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? ஜனங்கள் மேலே நம்ம வசனத்தை நம்ம சொல்லுவோம். காலப்போக்கில் கர்த்தர் நினச்சிவர் அவர்களை ரட்சிப்பாருங்கிற ஒரு அர்த்தத்தையும் நம்ம இதில் பார்க்குறோம். இதில் நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். இந்த நாளில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். என்ன செய்யணும்னா, காற்றை கவனிக்கிறவனும் மேகத்தை கவனிக்கிறவனும் என்ன செய்ய மாட்டான்னா வேலை செய்ய மாட்டான். டெய்லியும் காற்று வரத்தான் செய்யும், டெய்லி மேகம் இருக்கத்தான் செய்யும். சூழ்நிலைகளை காரணம் காட்டாமல் நம்ம என்ன செய்யணுமா? நாம் செயல்பட வேண்டியதை நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கணும். காரணம் காட்டினவங்க ஒரு நாளும் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. மற்றவங்களை காரணம் காட்டி அவங்களால முன்னேறல, இவங்களால முன்னேறல, இதுதான் எனக்கு காரணம்னு சொல்லி எதையுமே காரணம் காட்டாதவங்க எவ்வளோ முன்னேறி என்ன செய்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஆகையினால் நம்ம சூழ்நிலைகளை நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம செயல்படுவோம். நாம் செய்ய வேண்டியதை செய்வோம். கர்த்தர் நமக்கு என்ன செய்ய, அவர் செய்ய வேண்டியதை நமக்கு அவர் செய்வார்ன்னு சொல்லி பார்க்குறோம். ஆமாம். அடுத்ததாக கடந்து போன காலத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் இருளான நாட்களை என்ன செய்யக்கூடாது? நம்ம மறந்து விடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததான எல்லா காரியங்களையும் பின்னோக்கி பார்க்கணும். பார்த்து என்ன செய்யணுமா? நம்ம கர்த்தர் எப்படிலாம் கடந்து வர உதவி செய்தாருங்கிறத நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்த நம்ம ஒருபோதும் மறக்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தல்வாராக. இதில் சொல்லப்பட்டிருக்கு, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்கள் உன் இருதயத்தை என்ன செய்யட்டும், அவன் கழிப்பாக்கட்டும், நெஞ்சின் வழியில் நட. ஆனாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவாருங்கிறத ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஆகையினால நம்ம எல்லாவற்றுக்கும் என்ன செய்து கர்த்தர் என்ன செய்ய, நியாய தீர்ப்பு நாளில் நாம் அவருக்கு கணக்கு கொடுக்கணுங்கிறத மறந்துடக்கூடாது. அதற்கேற்றாற் போல் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாமே இளவயதும் வாலிபமும் மாயேன்னு சொல்லி பார்க்குறோம். ஆகையினால் என்ன செய்திடக்கூடாது? அந்த இரத்தம் நல்லா ஓடும்போது சுறுசுறுப்பாக செயல்படும் போது நாம் தவறுகளை இழைத்து நம்முடையதான வாழ்க்கையை கெடுத்து போடாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்திருப்போம். ஜெபம் பண்ணுவோம். இயேசப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா, உம்முடையதான வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீரப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வேத வசனத்தை விதைக்கிறதுல நாங்கள் கர்த்தாவே முயற்சி எடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் மனிதர்களாக இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் அப்பா விழுந்து கிடக்காமல் எழுந்து விழுந்தாலும் அப்பா எழுந்து நாங்கள் செயல்படுகிறவர்களாய் காணப்பட தேவரே எங்களுக்கு கிருபை தருவீராக கர்த்தாவே. சூழ்நிலைகளை நாங்கள் காரணம் காட்டாமல் அப்பா எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. எங்கள் கைக்கு நேர்ந்தது எதுவோ அதை முழு பலத்தோடு செய்ய எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த காலங்கள் எல்லாவற்றிலும் எத்தனையோ மேடு பள்ளங்களை தாண்டி வர உதவி செய்தீரே அப்பா, உமக்கு நன்றி. எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்தீங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நாட்களில் அப்பா எல்லா கஷ்டத்தையும் மாற்றி எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி இந்த நாளில் ஒரு உயர்வை தந்திருக்கிறீங்க, ஒரு மேன்மையை தந்திருக்கிறீங்க. இந்த அளவுக்கு வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் மேல் நினைவாக இருந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் மனம் போல வாழ்ந்து விடாதபடிக்கு தேவன் ஒருவர் இருக்கிற எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவீர் என்கிற அப்பா ஸ்தோத்திரம் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். எந்த ஒரு தவறும் தப்பு செய்யாதபடிக்கு பரிசுத்தமாக எங்களை பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.